அனைவருக்கும் வணக்கம். 2024 குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ ரேங்கிங் லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்கவுங்க ரிசல்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பாஸ் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ கவுன்சிலிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நம்ம சென்னைக்கு ஜாலியாக இப்போ ஒரு கவுன்சிலிங் போயிட்டு வரலாம். கவுன்சிலிங் போகிறதுக்காக நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொண்டு போகணும், எப்படி ப்ரிப்பேராக போகணும், லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ அலாட் பண்ணியிருக்குங்கிறத பார்த்துருவோம். எவ்வளோ வேகன்சி அலாட் பண்ணியிருக்குங்கிறத பார்த்துருவோம். கடைசியாக 28/10/2024 ஒரு 559 போஸ்டிங்கோடு சேர்த்து ஓவராலாக 9491 போஸ்டிங் வந்து டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்கு குரூப் 4 கேட்டகரியில். இதில் வந்து டைப்பிஸ்ட்டு, ஜேஏ, பில் கலெக்டரு, ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்ட்டு, அட்மின் எல்லாமே சேர்ந்து தான் இந்த போஸ்ட்டு. ஸோ இதுலேயே கம்யூனிட்டி வைஸாக வரும், டிபார்ட்மெண்ட் வைஸாக வரும், ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வரும். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. குரூப் 4 கவுன்சிலிங்கில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம கையில் ரெடியாக கொண்டு போனாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமை பொறுத்தவரை இது வந்து ஒரு 10th எலிஜிபிலிட்டி. அதனால ஃபஸ்ட் நம்ம கவுன்சிலிங் மெமோ நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அந்த கவுன்சிலிங் மெமோவை ஒரு 2 பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டைப்பிங் முடிச்சுருந்தீங்கன்னா அந்த டைப்பிங் போஸ்ட்டுக்குரியக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. அதனால் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண அக்னாலஜ்மெண்ட், இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில், அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வச்சுக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி இருக்காங்க. ஃபோட்டோவும் ஜெராக்ஸ் காப்பி இது வரைக்கும் கேட்கல. எதுக்கும் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போயே அந்த கரெக்ஷன்லாம் சரிபடுறதுக்குரிய வேலையை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் அவங்களுக்கு அங்கே நெட்டில் டிஜிட்டலில் காமிக்கும். அதுதான் உங்கள் கையிலையும் இருக்கணும். அதில் இருக்க நம்பரு, இதில் இருக்க நம்பரு, சீரியல் நம்பர்லேருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேருந்து எல்லாமே சேமாக இருக்கணும். மிஸ்மேட்சாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக சர்டிஃபிகேட்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே தான் 12க்கும் நீங்கள் 12th எலிஜிபிலிட்டிக்குரிய போஸ்டிங்காக இருந்துச்சுன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, அதுக்குரிய டிசி, நம்மளோட கம்யூனிட்டி, அதுலேயே டைப்பிங் ஸ்கில் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண அக்னாலஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. இதே இது டிகிரி எலிஜிபிலிட்டிக்குரிய இதாக இருந்துச்சுனாக்கா, எலிஜிபிலிட்டிக்குரிய போஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கும் கவுன்சிலிங் மெமோ, 10th 12th அண்ட் டிகிரி மார்க் ஷீட்டு. ஸோ எந்த போஸ்டிங்க்கு வந்து டிகிரிங்கிறதையும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மேலே சொன்ன அதே சர்டிஃபிகேட்ஸ் தான் இருக்கும். எந்த லெவலில் கேட்குறாங்களோ அந்த 10th அந்த லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டையும் கையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எதுலேயுமே நேம் கரெக்ஷனோ, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனோ, ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்ஷனோ இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் போக ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால் நான் இப்போ சொன்னதான், அதில் கரெக்ஷன் இல்லாமல் ஒன்று பார்த்துக்கோங்க. மெயினாக கம்யூனிட்டியில் இந்த பிசிஎம், பிசி, எம்பிசி இந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்குரிய ரிசர்வேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். டேட் ஆஃப் பர்த்து கண்டிப்பாக தப்பு இல்லாமல் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் அந்த சீனியாரிட்டிங்கிறது வரும். கவுன்சிலிங் மெமோ இங்கேருந்து போகும்போதே பிரிண்ட் எடுத்து கொண்டு போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் மெமோவை வந்து மறந்துட்டு போயிடாதீங்க. அதை பார்த்து தான் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் சென்னைக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிக்காங்க. ஸோ இது வந்து கவுன்சிலிங் மெமோ வந்த பிறகு இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய மெமோவில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களுக்குன்னு ஒரு மெமோ வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, எந்த டேபிளில் நீங்கள் போய் உட்காரணும், அதில் எத்தனாவது சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சீட்டில் போய் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அட்டனன்ஸ் இருக்கிற மாதிரி உங்கள் நேமை கூப்பிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்குவாங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து 1 by 1 ஒவ்வொரு டேபிள் வைஸாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ரூமுக்கு அனுப்புவாங்க. அந்த கவுன்சிலிங் ரூமில் போய் ஒவ்வொரு ஆளாக நீங்கள் போய் போஸ்டிங் செலக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க போஸ்டிங்கு மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டிங்கோட கோடையும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த போஸ்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு மைக்கில் உங்களோட போஸ்டிங் நேமையும் கோடையும் கன்ஃபார்மாக ஒரு தடவை சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து கன்ஃபார்ம், அவ்வளோதான். அப்படி நீங்கள் சொன்ன போஸ்ட் அந்த இடத்துல வேக்கண்ட்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த போஸ்ட்டை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்க மாதிரி நீங்கள் போய்க்கணும். அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் எதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, நீங்கள் என்றைக்கு கவுன்சிலிங் போகிறீங்களோ அதுக்கு நாள் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து போட்டுருவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் 1 by 1 வீடியோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன்சிலிங்கை பற்றி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அங்கே போனோடனே நீங்கள் மைக்கில் சொல்லி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு சுட சுட உங்களுக்கு ஆர்டர் ரெடி ஆயிரும். உங்களோட அங்கே வந்து
டிஎன்பிஎஸ்சியோட ஆர்டர் ரெடி ஆயிரும். ஆர்டர் ரெடி ஆனது பிறகு நீங்கள் 5 நிமிஷத்தில் வாங்கிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ அதோட இந்த கவுன்சிலிங் ப்ராசஸே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ எங்கே உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கேருந்து உங்களுக்கு கால் ஃபார்ம் லெட்டர் மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் போய் வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம அந்த பீரியட் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். எப்படி கவுன்சிலிங் நடக்கும், எப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும், என்னென்ன சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் இருந்தால் நம்ம சரிப்படுத்தி வச்சுக்கணுங்கிறத இப்போ இதில் பார்த்துருக்கோம். இனி அடுத்து வர வீடியோவில் எந்த போஸ்டிங் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ அது எதுக்கு எவ்வளோ சேலரி, நம்ம எதை சூஸ் பண்ணணும், எது டிகிரி லெவல், எது 12th லெவல், எது 10th லெவல் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பார்ப்போம். எது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, எது ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படிங்கிற 2 வகையெல்லாம் இதை பிரிக்கலாம். இந்த இதை ஃபுல்லும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, போஸ்டிங் கிடைக்குன்ற கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.